எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே சரோஜினி சீக்கிரமா மீனை வெட்டு யாராவது. சரிக்கா. ஏக்கா இங்க தோட்டத்துக்கு வந்த பிறகு நல்லா ஜாலியா இருக்குல்ல. எங்க ஜாலியா இருக்கு? மொத்த வேலையை நம்ம தலையிலே கட்டி முடியாவ. இவ்வளவு மீனை வாங்கி வச்சுட்டு 2 பேரும் வெட்ட விட்டுட்டாவ. இதை வெட்டி முடிக்கல கை காலெல்லாம் ஓஞ்சி போற போல இருக்கு. ஏக்கா தான் 2 பேரும் சேர்ந்து வெட்டியும்ல. நான் வெட்டிய காட்டி ஒன்னும் கவலைப்படாத. ஆமா நீ வெட்டிடுவ. அந்த வீட்டுல இருக்கும்போது ஏதோ காலையில சொத்தல பச்சை தண்ணி மாதிரி குழம்பு வச்சு போட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருந்தோன்னு இருக்கும். இங்க வந்து மொத்த பேருக்கு சேர்ந்து குழம்பு வைக்கல பாடா பட வேண்டி இருக்கு. ஒரு மீனா 2 மீனா 50 மீன் இருக்கும். இவ்வளத்தையும் கிளீன் பண்ணாக்க 2 பேரு. நீ ஜாலியா இருக்கு அது இருக்கு இது இருக்கு நீட்டு இழிச்சுட்டே உட்காந்துரு. வயிற்றுச்சல் எனக்கு தானே தெரியும். நீ புதுசா கல்யாணம் ஆனவன் எதுக்கு இந்த கூட்டத்துல வந்து கும்மி அடிச்சுட்டு கிடக்கா? அங்கதான் மாமனார் மாமியார் கிடக்கல நீ அங்க கிடக்க வேண்டியதானே. ஜாலியா இருக்க ஜாலி என்ன ஜாலி? இல்லக்கா தோட்டத்துல இருக்கோம்ல அதான் ஜாலியா இருக்குன்னு சொன்னேன். ஆமா இருக்கும். ஓ புருஷனை நீனும் தாங்க அப்படியே ஏசி போட்டு அரண்மனை கட்டி வச்சிருக்கு. இருக்கிறது ஒரு குடிசை அதுக்குள்ள எத்தனை பேர் படுக்க? புதுசா கல்யாணம் ஆன ஜோடி இதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது? ஜாலியா இருக்க ஜாலி வயிற்றுச்சல கலப்பிக்கிட்டு இருக்கா. வெட்டு மீனை வெட்டி தோலை. சரோஜாங்க என்ன சத்தம்? ராசப்பக்கா சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் தங்கச்சிக்கிட்ட. சாத்து புட்டுன்னு மீனை வெட்டுமா அப்பதான் குழம்பு வைக்க முடியும்னு சொன்னேக்கா. அப்படியே அவளை எதை யாசிரியோன்னு நினைச்சேன். சீச்சி அவளை எதுக்குக்கா நான் யாசப்பறியா தங்கச்சில சின்ன பிள்ளைவள்கிட்ட விவரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி சரோஜா சீக்கிரமா மீனை கழுவி கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் குழம்ப கூட்டிடுவேன். இந்த இப்ப முடிச்சிருவோம்க்கா. சீக்கிரமா குழம்பு வைக்கணும்னா கொஞ்சமா மீன் வாங்கணும். ஒரு கூட மீனை இங்க தூக்கிட்டு வந்தாச்சுன்னா எப்படி சீக்கிரம் கழுவுறது? இன்னைக்கு 4 மணிக்கு தான் சோறு கிடைக்கும் போது தெரியுது. ஏ டோப்ஸ் நீ மீனை கழுவுறியா இல்ல மீன் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? மீன் உன்னைய கடிச்சிருவேன்னு சொல்லி சைலண்டா மிரட்டுதோ? எதுக்கு அப்படி கேக்கா? வேற நானும் அப்பத்துல இருந்து பாக்க முன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஏன் பேசிட கூடாதோ? நான் என் தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கேன் எதுக்கு மீன் கூட பேசணும்? அப்படியா எனக்கு பார்க்க மீன் கூட பேசின மாதிரியே இருந்து. இருக்கும் நீ அந்த வெங்காயம் கூட தக்காளி கூட எல்லாம் பேசுவியோ? ஏன் பேச மாட்டேன் நல்லா பேசுவனே. என் வெங்காயமே நான் உங்களை வெட்டுவேனா நீங்க என் கண்ணை கறிக்க வைக்கவே கூடாதான். அப்படி இருந்தா குழம்புல போட்டு நல்லா சுவைச்சு சாப்பிடுவேனா. சை நெட்டச்சிக்கு பியாதி தான் இருக்கு. அப்போ குட்டச்சிக்கு வாந்தி எடுக்கோ. இந்த பார் நெட்டச்சி நெட்ட மாதிரி சரோஜா எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கியே? டக்கு பக்குன்னு இந்த வேலையை முடிச்சாதானே அடுத்த வேலை செய்ய முடியும். சரிக்கா அந்த வெங்காயத்தை இப்ப வெட்டிடுவேன். அவதான் மீனை வெட்டதுக்கு நேரம் ஆக்கியா என்னைய பார்த்துட்டே இருக்க பாருங்க. சரோஜா மீனை கொஞ்சம் சீக்கிரமா வெட்டிதா சரோஜா. ரோசப்பக்கா இவளை என் வாயில இடிக்காம இருக்க சொல்லுங்கக்கா. ஏக்கா நான் என்ன உலக்க வச்சிருக்கேன் இவ வாயில இடிக்கு. வெறும் சின்னோண்டு கத்தி அது பாருங்க வெங்காயத்தை கூட வெட்ட மாட்டேங்குது வாயில எப்படி இடிக்கும். ரோசப்பக்கா பாத்துக்கிடுங்கக்கா. ஐயோ 2 பேரும் சண்டை நிறுத்திட்டு வேலை பாருங்க. நெட்ட மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இப்படிதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களோ? இப்படி இல்லக்கா இதை விட பயங்கரமா இருக்கும். நான் முட்டை அடிச்சா அவ தக்காளி அடிப்பா. நான் பாலை தூக்கி அடிச்சா அவ மாவை தூக்கி அடிப்பா. இப்படி அழகா விளையாண்டுட்டே சமையல முடிச்சிருவோம்க்கா. ஐயோ எங்க வீட்டுல எல்லாம் அப்படி அடிச்சாச்சுன்னா எங்க அத்தை ஆசி விடுவாங்க. நாங்க அப்படி விளையாடவும் மாட்டோம். ஏக்கா அதை விளையாட்டு நினைச்சிடாங்கக்கா. சண்டை போட்டுட்டு அழகா சமைச்சு முடிச்சிருவோம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். சரி நெட்ட மாதிரி சீக்கிரமா வெட்டு நேராவது. 4 மணி நேரம் ஆனாலும் அந்த மீனை வெட்டி கொடுத்துட முடியாது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரோஜினி நீருக்கு மீனை நாங்க கிளீன் பண்ணி ஒத்துக்கிட்டா நீருக்கு என்ன கேட்காம வாக்கு கொடுக்கலாம். என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியோ? இல்லக்கா அக்கா தான் வேலை பார்க்கணும் சீக்கிரமா நேராயிட்டுன்னு சொன்னவ. அதான் நான் மீன் வேகமா கழுவேன் நானும் அக்காலும் சேர்ந்து கழுவிறியோன்னு சொன்னேன். நல்லா சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லை. நீ ஒரு மீனா 2 மீனா எத்தனை மீன் இருக்கு பாரு. இப்போதைக்கு கழுவி முடிச்சா மாட்டான். பேசாம அடுப்புக்குள்ள போட்டு 2 மீனா சுட்டு எடுத்துட்டு வந்து தின்னுங்க. என்னது இது என்ன மீனை க்ளீன் பண்ணலையா? நேரம் வேற ஆயிட்டே இருக்கே. மாமாக்கு 1 மணிக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். சரோஜினி நீ சீக்கிரமா க்ளீன் பண்ணிடுவேன்னு சொன்னால. புஷ்பாக்கா நீங்க சொத்த நேரத்துல பண்ணிடுவோம்க்கா. நீங்க வெங்காயத்தை மட்டும் போய் உரிங்கக்கா போதும். அங்க சோத்த அடுப்புல வச்சிருக்கல அதான் பாத்துட்டு நின்னேன். என்ன நீங்க 2 பேரும் மீனை க்ளீன் பண்ணலையே நேரம் ஆகும்ல? இல்லக்கா இப்ப பண்ணிடுவோம் இப்போ. சீக்கிரம் சரோஜா. சரிக்கா சரி. சரோஜினி கொஞ்சம் சீக்கிரமா வெட்டுமா. சரிக்கா. இந்த வெங்காயத்தை தக்காளி வெட்டக்கு 2 பேரு இந்த அம்மா சோத்த நின்னு பாத்துக்கிட்டே இருக்குதான். இவ்வளவு மீன் அள்ளி கொண்டு போட்டு எங்க தலையில கட்டி விட்டாவ. இதுல வேற கேள்வி என்ன வெட்டலையா என்ன கிளீன் பண்ணலையா? நீ வந்து உட்கார்ந்து வெட்டி பார்த்தாதான் தெரியும். கேள்வி கேட்க சொன்னா நான் கூட தான் ஈஸியா கேட்பேன். வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும். ரோசாப்பு என்னம்மா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
உங்களுக்கு இந்த இடம் தோதுபட்டு வருதா இல்ல ஏதோ வசதிகள் செஞ்சு தரணுமா? அதெல்லாம் நல்ல வசதியா தான் இருக்குது. என்ன எதுவும் செய்யண்டாம். இப்படி இருக்கிறதா நல்லா ஃப்ரீயா இருக்குது. நம்ம வீட்ல சமைக்கிறதை விட இங்க நல்லா இருக்கு. சரி ரோசாப்பு, சமைச்சாச்சா? இல்லங்க, சோறு வெந்துட்டு இருக்கு. மீன் இப்பதான் சரோஜாவும் சரோஜினியும் கழுவிட்டு இருக்காவ. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். சரி ரோசாப்பு, எனக்கு ஒரு கிளாஸ் மோர் கொடு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனந்தம் வந்துட்டு இருக்கா, அவனுக்கு ஒரு கிளாஸ் மோர் ஊத்தி கொடு. ஐயோ, ஆனந்த் மாமா வந்துட்டு இருக்காரா? இனி வேலையெல்லாம் செய்யாதுன்னு சொல்லியிருக்காவே. யார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட கூடாதுன்னு தானே அவர் நினைக்காரு. நான் வேலை செய்ய பார்த்தா கோபப்படுவார். இப்ப என்ன செய்ய? பேசாம உள்ள ஓடிடுவோம். ஏக்கா, எனக்கு ஒரு மாதிரி வருது. ஒரு மாதிரி வருது? என்ன வருது? பேதியா வருது? இல்லக்கா, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்திக்கிட்டு படபடான்னு வருது. ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. நான் கொஞ்சம் உள்ள போறேன். நீ மிச்ச மீனெல்லாம் கழுவி இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? நல்லதானே இருந்தா மீனை கழுவி வேலை வேற வாங்கி வச்சுட்டு அது வருது இது வருது ஒரு மாதிரி வருதுன்ட்டு போறா. இப்ப நான் ஒத்தையில இதை கழுவி தொலைக்கணுமா? விளங்கி போயிடும். சரோஜா, என்னாச்சு? எதுக்கு உன் தங்கச்சி ஒரு மாதிரி வருதுன்னு உள்ள ஓடியா? என்ன பிரச்சனை அவளுக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா, சின்ன பிள்ளை ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டோம்டா. நான் ஒத்தையில கழுவி தந்துடியக்கா, நீங்க ஒண்ணு வத்த விடாதுங்க. சரி சரோஜா, யாராவது சீக்கிரமா வெட்டு. சரிக்கா, சரி, சீக்கிரம் வெட்டிடுவேன். நல்லா வெட்டுவேன். வாய் பழந்துட்டே நில்லுங்க என் பின்னாடி. இன்னைக்கு 5 மணிக்கு தான் சோறு தும்பிய. ஏக்கா, இந்த சரோஜினிய பாத்தியா? நான் செஞ்சிரேன்னு சொன்னா. நான் கூட எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி தந்துருவான்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் நல்ல பிள்ளையா இருக்காளேன்னு யோசிச்சிட்டேன்க்கா. இவ என்னடான்னா அவ அக்கா கறியை வெட்ட விட்டுட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிட்டா. இவளெல்லாம் நம்பி நம்ம வேலையை ஆரம்பிச்சோம் பத்தியா? நம்மளதான் சொல்லணும். குஷ்பு, அவளுக்கு ஏதோ உடம்புக்கு முடியல போல. ஏக்கா, உடம்புக்கு முடியலன்னா எதுக்கு முதல்ல ஏத்துக்கிடணும்? அப்ப நல்லா இருக்க மாதிரி தானே சொன்னா. எவ்வளவு மீனா இருந்தாலும் பரவாயில்ல, நானே எங்க அக்காவும் 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடுவோம் தானே சொன்னா. இப்ப எதுக்கு உள்ள போய் படுத்து கிடக்கணும்? சரியான ஆளுக்காவா? ஏதோ 4-5 மீன் தான் இருக்கும், அதை எப்படியாவது வெட்டி தந்துடலாம்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கேன். இவ்வளவு மீனை பார்த்த உடனே வெட்ட முடியாம உங்க அக்கா கறிகிட்ட கொடுத்துட்டு வாடிட்டா. இவளும் ஒரு நாள் வேலையை செஞ்சிட மாட்டாக்கா. இப்படியே படுத்து படுத்து தான் உறங்குவா. இல்ல குஷ்பு, வேலை செய்ய நீ ஆசைப்பட்டு தான் கேட்டா. இப்ப திடீர்னு உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோன்னு ஒரு மாதிரி வந்திருக்கோன்னு நினைக்கேன். எப்படிக்கா வர? நம்மள தானே உட்கார்ந்துருக்கோம், நின்றுட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன வரவா செய்யுது? அவ சின்ன பிள்ளை தானே. நம்மளுக்கு கூட கொஞ்சம் வயசாயிட்டேன்னு சொல்லலாம். அவளுக்கு கம்பேர் பண்ணும்போது அவ நம்மளெல்லாம் விட சின்ன பிள்ளை தானக்கா. அப்படி என்ன பிரச்சனை வந்துடும் அவளுக்கு? எனக்கு தெரிஞ்சு நல்லா ஈனு பல்ல இழிச்சிட்டு தான் உட்கார்ந்துருந்தா. நான் போயிட்டு நேராவதுமா, சீக்கிரமா சமைக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் வெட்டுங்கன்னு சொன்னேன். உடனே என்ன நினைச்சானே தெரியலக்கா, ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு உள்ள வாடிட்டா. அவளுக்கு நீ பார்த்தாலே பிடிக்கல. நான் கூட இதெல்லாம் வெட்டி தராலே நல்ல பிள்ளையா இருக்காளேன்னு பாசமா தான்க்கா போய் பேசினேன். ஆனா என்ன அவ அந்த பழச மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கா. அதான் நீ பார்த்த உடனே அப்படி எழுந்து வாடியாக்கா. அப்படிலாம் இருக்காது குஷ்பு, உண்மையிலே அவளுக்கு உடம்பு சரியில்லையா இருக்கும். ஏக்கா, எனக்கு அப்படிலாம் நம்பிக்கை இல்லக்கா. இனி இந்த மாதிரி செய்யட்டும், யாருலயும் கேட்டுப்படியே. நம்மளா நின்னுட்டு இருக்கோம், நம்மளா உட்காந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் சரோஜாவா அக்கா காரி தானே, அவளும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. அவளை மெனி அவளே ஒத்தையில வெட்டட்டோன்னு விட்டுட்டு வாடியா பாருங்க. அவ சரியே இல்லக்கா. சரி குஷ்பு, சின்ன பிள்ளை விடா. இத்தனை பேர் இருக்க இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்கணும்னா சண்டை வந்துடும். இங்க இருக்க நாள் வரைக்கும் நல்லபடியா சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும். ஒரு சமயம் அவளுக்கு உண்மையிலே கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். ஏக்கா, அப்படி என்னக்கா பிரச்சனை வந்துடும்? இப்பதானே அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதக்கா. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு சமயம் மாசமா இருப்பாளோ? என்னக்கா சொல்றா? ஆமா குஷ்பு, இருந்தாலும் இருக்கும். நல்லா சிரிச்சு வாங்கி பேசிட்டு இருந்தாப்ல ஒரு மாதிரி வருதுன்னு போறானா என்ன அர்த்தம்? ஒரு சமயம் மாசமா இருப்பாளா இருக்கும். ஏக்கா, அப்படி இருந்தா நம்மகிட்ட சொல்லியிருப்பாளா? எதுவுமே சொல்லவே இல்லையே. குழந்தைன்னு எதுவுமே சொல்லவே இல்லையேக்கா. அவளுக்கே தெரியாதா இருக்கும். நம்ம கொஞ்ச நாள் கவனிச்சு பாப்போம், நம்மளுக்கே தெரியும். சரிக்கா, அப்படி இருந்தா சந்தோஷம் தான். ஆனா அவன் நான் பேசுறதுக்குலாம் உள்ள இருந்து வாடினான்னு வச்சுக்கே, நான் கண்டிப்பா அவளை பார்த்து கேட்டுருவேன். எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி அவன் மூஞ்ச திருப்பிட்டே தெரிஞ்சான்னு வச்சுக்கே, நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருவேன்க்கா. நீ வேணா இங்க இருந்து எல்லாரையும் பாத்துக்க. குஷ்பு, அப்படிலாம் சொல்லாத. உன் பிள்ளைலாம் ஆசைப்பட்டு தானே வந்திருக்குதுவே. இல்லக்கா, நாளைக்கு அந்த பிள்ளைல நான் இல்லாத போது பிடிச்சி அடிச்சுட்டானே என்ன செய்ய? அதனாலதான் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். ஏன் இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாளா வீட்டு குஷ்பு? ஆமா, சரோஜா மீனை வெட்டிட்டாளா இல்லையா? அங்க பார்க்காவ என்ன வெட்டிட்டு தான் இருக்கா. எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கேன். சரி குஷ்பு, அப்ப நீ அவ கூட சேர்ந்து கொஞ்சம் மீன் வெட்டு போ. ஏக்கா, நான் குனிஞ்சு உட்காந்து வேலை பார்த்துக்கிட மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு குதுக்கலாம் வலிக்கும். என்னாலலாம் அதை செய்ய முடியாதுக்கா. அவ செய்யறேன்னு சொன்னதுனால தான் மீன் வாங்கட்டோன்னே நான் நினைச்சேன்.
இனி பேசாம இங்கெல்லாம் மீனை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிரு. அவியலையோ இல்லனா அத்தானையோ மார்க்கெட்டுக்கு அனுப்பி அங்கேயே க்ளீன் பண்ணி மீனை வாங்கிட்டு வர சொல்லுவோம். இந்த வீட்ல மீனை கழுவி க்ளீன் பண்றதுக்கு யாருக்குமே தெம்பு இல்ல. அப்படிலாம் சொல்லாத குஷ்பு, நான் போய் உட்காந்தேன்னா ஈஸியா செஞ்சிருவேன். ஏக்கா நீ போய் இப்ப அதை தொட்டுட்டு நிக்காதுக்கு அப்புறம் இங்க வேலையே விளங்காது. முதல்ல இன்னொரு அடுப்பு பத்த வச்சு தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு குழம்பு கூட்டு. அவ எப்ப க்ளீன் பண்ணி முடிக்காளோ அதுக்கப்புறம் குழம்புல மீனை போட்டுக்கலாம். குஷ்பு, அப்படின்னா துண்டு மீன் நறுக்கி வச்சிருக்க பத்தியா, அதை எடுத்துட்டு போய் நல்லா கழுவி அதுக்கு மசாலா தடவை வச்சுதான் வறுத்துருவோம். ஏக்கா அதுக்கு மசாலா அரைக்கவே இல்லையேக்கா. மீன் வறுக்க மசாலா நம்ம வீட்டுல இருந்துல எடுத்துட்டு வந்திருக்கேன். புளி ஊற வச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் போட்டு விரசி வச்சிடறேன். சரிக்கா. குஷ்பு, தேங்காய் அரைக்கணும் குழம்புக்கு. ஏக்கா தேங்காய் துருவி வச்சிருக்கேன். நெட்ட மாதிரியா அம்மியில அரைச்சு தர சொல்லுக்கா. சரி குஷ்பு. ஏ நெட்ட மாதிரி இங்க வாயா. என்னக்கா? நெட்ட மாதிரி குஷ்பு தேங்காய் துருவி வச்சிருக்கலாம். அந்த தேங்காயை அந்த அம்மி அந்த பக்கம் கிடக்க திகுனால போட்டு நல்லா கழுவிட்டு அரைச்சிடான். ஏக்கா நானா? ஆமா நெட்ட மாதிரி நீந்தான். சரோஜா இன்னும் மீனே க்ளீன் பண்ணி முடிக்கல பாத்துக்க. குஷ்ப பொரிக்கிறதுக்கு மீனுக்கு மசாலா தடவை சொல்லியிருக்கேன். நீ கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சீரகமும் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடான். ஏக்கா நிறைய நான் அரைச்சிட மாட்டேனே. நெட்ட மாதிரி நான் என்னதான் குழம்பே கூட்ட போறேன். நான் தாளிக்கல, நீ அரைச்சிடல, கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வச்சு அரை. சரிக்கா, நல்லா அரைக்கலன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் சாப்பிட்டதுல கொஞ்சம் பார்த்து அரை நெட்ட மாதிரி. சரிக்கா. சரி நம்ம போய் அந்த தக்காளி வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து வதக்குவோம். குழம்பு கூட்டி போட்டதானே மீனை கொண்டு வந்தோடனே அடுப்புல போட முடியும். செஞ்சிருந்த வேலையை விட்டுட்டு உள்ள ஓடி வந்துட்டேனே. குஷ்பக்கா என்ன நினைச்சிருப்பாவ? மீனை வெட்டி கிளீன் பண்ணி தரேன்னு சொன்னா அவ பாட்டுக்கு உழுந்தச்சு ஓடிட்டான்னு நினைச்சிருப்பாவ. நான் மாமாக்காக தான் பயந்துட்டு உள்ள ஓடி வந்துட்டேன். எங்க அக்கா வேற ஒத்தையில மீன் கழுவுக்கு நீ ஆசிக்கிட்டே இருப்பா. ஏற்கனவே எங்க மீன் கழுவுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டான்னு ஆசிக்கிட்டே இருந்தா. இப்போ ஒத்தையில எப்படி கழுவாளோ? இப்படி இருந்தா அந்த வீட்டுல எப்படி நல்ல பேர் எடுக்க முடியும்? ஒரு நாளும் நான் நல்ல பேர் வாங்கிக்கிட முடியாது. எல்லாரும் நீ மோசம் தான் சொல்லுவாங்க. இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் போறாவ. மாமா எதுக்கு இப்ப வரணும்? சாப்பிட்டு நேரத்துக்கு தானே வரணும். ஏன் தான் இப்ப வந்தாவளோ? சரோஜினி மாமா பரவாயில்லையா? வெளியே எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காவ, நீ உள்ள வந்திருக்கிய. யாரும் நீ எதுவும் சொல்லலையோ? இப்போதைக்கு என் காது கேட்க எதுவும் சொல்லல மாமா. ஆனா இப்படி வேலை பார்க்காம இருந்தா ஏதாவது சொல்லதான் செய்வாவ. சொல்லட்டும் சரோஜினி, அப்பதானே நல்லது. சீக்கிரம் அப்பதான் இந்த வீட்டை விட்டே போக முடியும். இல்ல மாமா, நான் இந்த வீட்டுல தானே சாப்பிடுறேன். வேலை செய்யாம இருந்தாச்சுன்னா ஏதாவது சொல்லுவாவில்ல. என்ன வேணாலும் சொல்லட்டும் சரோஜினி, அப்பதான் சண்டைக்கு வருவான்ட்ட. நான் உன்னை அனுப்பியன்னு சொன்னா கூட அம்மா அவங்க இருக்கிறத விட போட்டோன்னு நினைப்பவன். இதுதான் நல்லது. நீ இப்படியே ஒரு வேலை எதுவும் செய்யாத. பிறகு இன்னொரு விஷயம், சமையல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்க, தட்டு நிறைய சோத்த போட்டுட்டு நீ ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிரு. மாமா நான் ஒத்தையிலையா? ஆமா. மத்த வீட்டுலாம் மத்த வீலெல்லாம் எங்க அண்ணி பாத்துக்கிடுவாவ. நீ முதல்ல உனக்கு சோத்த போட்டுட்டு போய் உட்காந்துரு. நீ பாட்டுக்கு சாப்பிடு. யாரையும் சாப்பிடுறியான்னு கேட்காத, சாப்பிட்டியலான்னு கேட்காத. அப்படி இருந்தாதான் உன்னை பத்தியே பேசுவாவ. வேலையே செய்யல, முதல்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க பாருன்னு சொல்லுவாவ. இதுவே உன்னைய யாருக்கும் பிடிக்காம போயிரும். அதனால என்ன சோறு பொங்கி குழம்பு வச்ச உடனே முதல்ல சாப்பிடணும், சரியா? சரி மாமா. ஞாபகம் வச்சுக்க சரோஜினி, வேலை செய்யக்கூடாது, முதல்ல சாப்பிடணும். ஏதாவது வேலை சொன்னவனா எனக்கு ஒரு மாதிரியா வருது, நான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் படுத்துக்க. யாருக்காவது சோறு கொடுவோம், புருஷனுக்கு சோறு கொடுன்னு சொன்னா கூட நீ யாருக்கும் கொடுக்க கூடாது. எந்த இடத்துல உட்காந்துருக்கே அங்கிருந்தே பதில் கொடுத்துட்டு போதும். மாமா நான் அப்படி பண்ணியாச்சுன்னா திமிரு பிடிச்சவன்ல சொல்லுவாவ. அப்படி சொல்லட்டும், அதான் நல்லது. சரி மாமா, அப்படி செய்ய. சரி, நான் போய் மோரை குடிச்சிட்டு கிளம்பியே. இப்போதைக்கு சமையல் முடிஞ்சுக்கிடாது. என்ன உங்க அக்கா மீன் கழுவிட்டு தான் இருக்காவ. நீ இங்கே இரு, எந்த வேலையும் செய்யாத. சரி மாமா. என்னது இது மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்படி இருந்தா எப்படி சரி வரும்? என்ன நினைப்பா இந்த வீட்டுல எல்லாரும்? மோர் குடிச்சிட்டு தான் போவாராம், அது வரைக்கும் வெளியே போக முடியாதே. அக்கா வேற ஆசிட்டு இருப்பா. இவர் சீக்கிரம் போனாலும் போய் மீனையாவது கிளீன் பண்ணி கொடுக்கலாம். இப்ப நான் என்ன செய்ய? இதுல வேற சோறு குழம்பு பார்க்கணும்னு முதல்ல போட்டு தின்றுன்னு சொல்லியாரு. புஷ்பக்கா கண்டிப்பா என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாவே. நான் அப்ப இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணுமா? எங்க அம்மா அங்க போனா ஏத்துக்கிடவே மாட்டா. நான் என்னதான் பண்றது? எங்கதான் போவேன்? இதுக்கு பேர் என்ன? இது நம்ம வீட்லயே இருந்துச்சு, இங்கேயும் இருக்குது. இது எதுக்காக இங்க வச்சிருக்காங்க? மச்சான் வாயாமினி. ஆமா, இதுக்கு பேர் என்ன? எதுக்கு பேரு மச்சான்? இதோ இங்க இவ்வளவு குமிச்சு வச்சிருக்காங்களே, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரா வைக்கோல் மச்சான். ஏன் உங்களுக்கு இது பேர் கூட தெரியாதா? தெரியல யாமினி, எல்லாமே புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. அப்படியா? இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா? தெரியல யாமினி, பாத்திருக்கனா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்த உடனே இதுன்னு தெரியுது. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகமே இல்ல. முக்கியமா மனுஷங்களோட முகம் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. ஆமா, நான் அந்த வீட்டுல எப்படி இருந்தேன் உனக்கு ஏதாவது தெரியுமா?
உன் கூட நான் எப்படி பேசுவேன்? நீங்க முன்னாடிலாம் ரொம்ப ஜாலியா இருப்பீங்க, எல்லார்கிட்டயும் சிரிச்சு தான் பேசுவீங்க. அப்படியே யாமினி? ஆமா மச்சான், என்கிட்டயும் அப்படிதான் பேசுவீங்க. அப்புறம் நல்லா பாட்டு பாடுவீங்க மச்சான். அப்படியா? நானா? ஆமா மச்சான், நீங்க நல்லா பாடுவீங்க. ஆனா அதை கேட்டு எனக்கு தான் கோவமா வரும். ஏன், எதுக்கு? நான் பாடுனா உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும் மச்சான், ஆனா நீங்க கிண்டல் பண்ற மாதிரியே பாடுவீங்களா, அதனால எனக்கு கோவம் வரும். அது மட்டும் இல்ல, நான் படிச்சிட்டு இருக்க இடத்துல வந்து நீங்க பாட்டு பாடிட்டே இருப்பீங்க, இல்லனா போன்ல பாட்டு வைப்பீங்க. நான் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. ஐயோ, அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கனா? சேச்சே, அதெல்லாம் கொடுமைலாம் இல்ல, விளையாட்டுக்கு தான் பண்ணுவீங்க மச்சான். ஓ அப்படியா? அப்ப ஏன் நீ விளையாட்டா எடுத்துக்கல? அது வந்து மச்சான், நான் படிக்கணும்ல, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். ஓ அப்படியே யாமினி, இனி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். பரவாயில்ல மச்சான், நீங்க எப்படி வேணாலும் இருங்க, அது உங்க இஷ்டம். இல்ல நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் யாமினி, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். சரி மச்சான். அப்புறம் நான் பாட்டு பாடினேன்னு சொன்னல, எனக்கு எந்த பாட்டுமே ஞாபகமே இல்லை யாமினி. அப்படியா? எதுவுமே ஞாபகம் இல்ல? ஆமா யாமினி, எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி மச்சான், நீங்க பாட்டு நிறைய கேளுங்க, உங்களுக்கு எல்லா பாட்டும் ஞாபகம் வரும். எப்படி கேட்கணும்? காதுல தான் மச்சான். காதுல கேட்கல யாமினி. இருங்க மச்சான், நான் போய் போன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பாட்டு வச்சு தாரேன். யாமினி ரொம்ப நல்ல பொண்ணு, இனி இவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும்.